மத்தபடி ஒண்ணும் கிடையாது. மத்தபடி பொண்ணுங்களாம் சூப்பரா இருக்காங்க, தூக்கி போட்டு. ஐயோ ஏன் எதுக்குன்னுலாம் கேட்காதீங்க, நீக் தான் ஃபர்ஸ்ட் பார்த்திருக்கேன். டிராகனுக்கு கூட நீங்க ஃப்ரெண்ட்ஸா சேர்ந்து போக பிளான்ஸ் இருந்திருக்கலாம். பட் இந்த படத்துக்கு போலாமா வேணாமான்ட்டு நிறைய பேர் மிக்சடா தான் யோசிச்சுட்டு இருப்பீங்க. கவலையே படாதீங்க, நான் ஒரு கேன இந்த மாதிரி பார்த்துட்டு வந்து புலம்புறேன், அதை வச்சு என்னன்ட்டு முடிவு பண்ணிக்கோங்க. எனக்கு ராயன்லாம் வந்துட்டு கதை பயங்கரமான ட்ரோல் மெட்டீரியலா இருந்தாலும் தனுஷ் அவர்களோட டைரக்ஷன் அதுல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவ்வளவு வருஷம் ஒரு ஆக்டரா இருந்துட்டு இப்படி ஒரு அவுட்புட்டை கொடுக்கறதே பரவாயில்லையப்பான்ற மாதிரி தான் அப்போ இருந்துச்சு. பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அன்யூஷுவல் லவ் ஸ்டோரி தான்றத ரொம்ப முன்னாடி இருந்தே சொல்லிட்டு இருக்காப்ல. பட் நாமெல்லாம் கேன பசங்க கிடையாது. ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோங்க, லவ்ங்கிற ஜானர்ல நீங்க ஒரு படத்தை எடுத்தாலே அதோட ஸ்டோரி யூஷுவலானதா தான் இருக்கும். ஏன்னா அதை அத்தனை வருஷமா அடிச்சு துவைச்சிட்டானுங்க. அதெல்லாம் மீறி புதுசா ஒரு லவ் ஸ்டோரி பண்றதுக்குலாம் இங்க இப்போதைக்கு ஆள் இல்ல. அப்படின்றப்போ முன்னாடியே யூஷுவல் லவ் ஸ்டோரி தான் பான்ட்டு சொல்றது இந்த படத்துக்கு எந்த விதத்திலையும் எக்ஸ்கியூஸ் ஆகும். படத்தோட டைரக்டரே இதை சொல்றாருன்னா அப்ப படத்துல வேற ஏதாச்சும் நல்லா இருக்கும் போலன்ற இன்ட்ரெஸ்டிங்கான எலமெண்டாவோ இருந்துராது. பிரேமலு கூட ஒரு மொக்க யூஷுவல் லவ் ஸ்டோரி தான். இந்த படத்தோட ஒரு 70% கதை தான் அது. பட் அந்த படத்துல ஒரு சீன்ஸுமே ரொம்ப புதுசா இருக்கும். எடிட்டிங்லே புதுசா ஏகப்பட்ட வித்த காமிச்சு என்னென்னமோ பண்ணி அந்த யூஷுவலான மெச்சூர்டு பொண்ணு தற்குறி பையன்ற ஸ்டோரியை ஒர்க் பண்ணிருப்பானுங்க. இங்க பணக்கார பொண்ணு மிடில் கிளாஸ் பையன்ற யூஷுவலான ஸ்டோரியில என்னத்த புதுசா பண்ணிருக்காங்கன்னா, முன்னாடி காலத்துலலாம் ஒரு சீன்ஸ்ல நடக்கிறது காமெடின்றது தெரியணும்ன்றக்காண்டி வியர்டா ஃபன்னியா ஃபீல் ஆகுற மியூசிக்ஸை போட்டுட்டு இருந்தாங்கல்ல, இந்த படத்துல உட்கார்ந்து அதை தான் படம் ஃபுல்லா பண்ணிட்டு இருப்பாங்க. எங்க கிரிஞ்சி கப்பிள்ஸ்னு ஒரு பிஜிஎம் வருதுங்க, என்னடா டென்ஷன் பண்ற. காமெடிங்கிறது சீன்ஸ்ல ஒர்க் ஆகலைன்னா இப்படிலாம் இறங்கி என்னத்தையாவது பண்ணுவோம்ட்டு பண்ணி லிட்டரலா கஷ்டப்பட்டு காமெடி பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. பட் சுத்தமா எதுவுமே ஒர்க் ஆகலங்க. இந்த பணக்கார பசங்கள்லாம் நாங்களும் லோக்கல் தான்ப்பா ஆவுன்ட்டு என்ன மச்சி என்ன மச்சான் அப்படி இப்படின்ட்டுலாம் பண்ணுவானுங்கல்ல, அதெல்லாம் எவ்வளவு நேரம் உட்காந்து பார்க்க முடியும் சொல்லுங்க. என்னடா டென்ஷன் பண்ற, என்னடா நீங்க எல்லாம் மிடில் கிளாஸ்னா அப்போ நாங்கெல்லாம் பிச்சைக்காரங்களான்ற ஃபீல் அப்பப்போ வந்துட்டு இருந்தாலும் சரி, என்னதான் சொல்ல வராங்கன்றத கேட்டா நாங்க மிடில் கிளாஸ், நாங்க அப்படி இருப்போம் இப்படி இருப்போம். இந்த ஸ்டோரி யாரை கனெக்ட் பண்ண வைக்கும்ன்றதெல்லாம் எனக்கு சுத்தமா புரியல. பட் யாரையுமே கனெக்ட் பண்ண வைக்கலனா கூட நிறைய வித்த காட்டி ஜோக்ஸ் எல்லாம் புதுசா வச்சு மூவ் பண்ணிருந்தா கூட ஒரு என்ஜாயபிள் படமா வந்திருக்கும். பட் இந்த ஜெனரேஷன் பசங்களோட ஸ்டோரியை ஒரு 20 வருஷம் பழசா இருக்க ஸ்கிரீன் பிளே ட்ரீட்மெண்ட்ல வச்சு என்னத்தையோ கிண்டி வச்சிருக்காங்க. அதை கொஞ்சம் கூட என்ஜாய் பண்ண முடியல. இந்த லீடுல நடிச்சிருக்கவரெல்லாம் ஒரு 10% தனுஷ்னு சொல்லலாம். தனுஷ் நடிச்சு காட்டி இருந்ததா அப்படியே பண்ணிருக்காரு. பட் லைட்டா குனிஞ்ச மாதிரியே இரு, ஓடுறப்ப தலைய ஆட்டிட்டே ஓடு, தன்னைத்தானே டீக்ரேட் பண்ணி கருப்பா இருக்கேன் அசிங்கமா இருக்கேன்ட்டு பேசிக்கோ, அப்போதான் ஆடியன்ஸ் மனசுல பெரிய ஆளா ஆவ. ஏன்னா நானும் ஒரு காலத்துல அதை தான் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லி பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. பட் இது எல்லாத்தோடையும் சேர்த்து செல்வராகவன்ட்டு ஒருத்தர் உங்களுக்கு நல்ல கதை கேரக்டர்ஸ் எல்லாம் எழுதி கொடுத்துட்டு இருந்தாருப்பா, அதையும் சேர்த்து தான் நீங்க இவ்வளவு பெரிய ஆக்டர் ஆயிருக்கீங்க. வெறும் மிடில் கிளாஸ் பாய் நெக்ஸ்ட் டோர் மேனரிசம்ஸ்னால மட்டும் இல்ல. பட் இந்த மெயின் லீடு டான்ஸ் எல்லாம் பிரிச்சிருந்தாப்ல, அதெல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. அண்ட் கூட நடிச்சிருக்க ஃப்ரெண்டு கேரக்டர்லாம் நல்லா நடிச்சிருந்தாரு. பட் பழைய ட்ராக் காமெடிஸ் மாதிரி தான் அதுவும் இருந்தனால பெருசா பிடிக்கல. அண்ட் ஏகப்பட்ட பொண்ணுங்க வருது, எந்த கேரக்டருக்கும் ஒரு பேசிக் லெவல்ல கூட டெப்த் இல்ல. எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஈவென்ட் ஆர்கனைசர் அக்கா வரும், அவங்களோட டான்ஸும் பயங்கரமா இருந்துச்சு. பட் அந்த கேரக்டர்லாம் ஏதோ இந்த மெயின் லீடு கூட செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் இன்டராக்ட் பண்ணதான் பிறந்து வளர்ந்தாங்கன்ற மாதிரி ஒரு கேரக்டர் டீடைல்ஸுமே இல்லாத சப்ப கார்ட்போர்ட் கேரக்டர்ஸா தான் படம் ஃபுல்லா. இந்த ஃப்ரெண்டு கேரக்டர் கூட ஆல்மோஸ்ட் ஒரு கார்ட்போர்ட் கேரக்டர் தான். இது எல்லாத்தையுமே அனோமார்பிக் லென்ஸ் படம் ஃபுல்லா வச்சு அப்படியே பாக்குறதுக்கு பிளசண்டா இருக்க மாதிரி ஒரு படமா இருக்கு. சோ இந்த மாதிரி சிம்பிளா அநியாயத்துக்கு பிளாட்டா இருக்கக்கூடிய படங்கள் எனக்கு பிடிக்கும்னு சொல்றவங்க ஏகப்பட்ட பேர் இருப்பீங்க. அவங்க எல்லாம் பாருங்க, தப்பே இல்ல, உங்களுக்கு எல்லாம் நல்லா இருக்கும். பட் எனக்கு தெரிஞ்சு தனுஷ் அவர்கள் வெற்றிமாறன் அவர்கள்ட்டயோ இல்ல செல்வராகவன் அவர்கள்ட்டயோ ஏதாச்சும் கதைகளை வாங்கி டைரக்ட் பண்ணாருன்னா நல்லா இருக்கும்னு தோணுது. ஏன்னா அவரோட கதைகள் ஒன்னை விட ஒன்னு ஒஸ்ட் ஆயிட்டே போகுது. ஜாலியா வாங்க, கடுப்பாகி போங்க.